இது வந்து இன்னொரு இதுங்க 2 ஸ்கீம் இருக்குன்னு சொன்னேன்ல. அதில வந்து இது இன்னொரு ஸ்கீம்ங்க. இதில வந்து நீங்க பணமா மட்டுமே வரவு வச்சுக்கலாங்க. பணமா மட்டும் வரவு வச்சுக்கலாம். இப்போ 1,00,000 கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. 1,00,000 1,00,000 நீங்க கட்டிக்கிட்டே வர்ற மாரி வரும். இல்ல 10,000 10,000 கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. 10,000 10,000ன்னு கட்டிக்கிட்டே வருவீங்க. அவங்க எல்லாம் சேர்த்து 11 மாதம் கழிச்சு 1,10,10,000 வந்திருக்குன்னு நெனச்சுக்கோங்களேன். அந்த 1,10,10,000 கூட ஒரு ரூ. 10,000 போட்டு உங்களுக்கு குடுப்பாங்க. இந்த பாருங்களேன். கூட ஒரு ரூ. 10,000 உங்களுக்கு 1,10,10,000 போட்டு குடுப்பாங்க. அதே மாரி அதுலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அன்னைக்கு ரேட்ல வந்து 18% லெஸ்ஸும் கிடைக்கும். இதோட எனக்கு தெரிஞ்சது வந்து ஸ்கீம் இருந்துச்சு பாருங்களேன். நீங்க கோல்டா வேணா கோல்டாவே வர வச்சுக்கலாம். இல்ல பணமா வேணா பணமாவே வர வச்சுக்கலான்னு இருந்துச்சு. இந்த ஸ்கீம் வர்றதுக்கு முன்னாடி ஜிஆர்டில அந்த ஸ்கீம் தான் இருந்துச்சு. அது இன்னுமே ரொம்ப நல்ல ஸ்கீம்ங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா, அதில் வந்து நம்ம கோல்டா வர வச்சுக்கலாம். கோல்டா வர வைக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இன்றைக்கி ரேட்டு ஒரு கிராம் வந்து 6,000ன்னு நினச்சிக்கோங்களேன். அதே நம்ம ஒரு ரூ. 5,000 கட்டுறோன்னு வச்சுக்கோங்க. மினிமம் உங்களுக்கு 800 கிராம்லேருந்து 900 மில்லி வரைக்கும் அந்த மாதிரி 800 மில்லிலேருந்து 900 மில்லி வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அப்படின்னும்போது நமக்கு அதுதான் லாபம். ஏன்னா இருக்க தங்கத்தோட ரேட் அதிகமாகுது, கம்மியே ஆகவே ஆகாது. அதனால் நமக்கு அதுதான் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஒரு சிலர் வந்து காசாகவே போடலாம். காசாக போட்டோம்னா இதில் இருக்க நஷ்டம் என்னென்னா, இன்றைக்கி கோல்டு ரேட் ஏறிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் ரூ. 10,000 கட்டுறீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கிராமும் ஒரு ஒரு 200 மில்லி இல்லை 300 மில்லி எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்கும். இது நீங்கள் கோல்டாகவே நீங்கள் காசை வர வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி இருக்கிறதுக்கு உங்களுக்கு கிராம்ஸ் ஆட் ஆகிக்கிட்டே வரும். நகை கூடுனாலும் கம்மியானாலும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. விலை கூடுனாலும் கம்மியானாலும் பிரச்சனையே இல்லாமல் நீங்கள் அன்றைக்கி என்ன கிராம்ஸ் கூடியிருக்கோ அப்படியே அந்த கிராம்ஸை நீங்கள் வாங்கிட்டு வந்துக்கலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீட்டா போடுறீங்கன்னா, கிராமாக எந்த கடையில் வர வைக்கிறாங்கன்னு பார்த்து தாங்க போடணும். கோல்டாக நமக்கு எதில் வர வச்சு கொடுக்குறாங்களோ அதுதான் நமக்கு பெனிஃபிட்டு. பணமாக கட்டுறதுல பெனிஃபிட் இல்லை. நம்ம கோல்டாக வர வைக்கிறது தான் பெனிஃபிட்டு. அதேமாதிரி ஜிஆர்டியை பொறுத்தவரைக்கும் கிஃப்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும். வந்து 500லேருந்து இருந்துச்சுங்க. நான்லாம் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும்போது கோல்டு காயினில் இன்வெஸ்ட் பண்ணேன். அது 500லேருந்து ஆரம்பித்தேன். முதல்ல 500லேருந்து இருந்துச்சு. இப்போ இந்த ஸ்கீம்லாம் வர ஆரம்பிச்சதுலேருந்து 1000ல தான் ஸ்டார்டிங்கே அப்படின்னு போட்டாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் 500லேருந்தே ஆரம்பித்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு சிலர் ரொம்ப கஷ்டப்படுவோம். இப்போ தான் சேமிக்க ஆரம்பிச்சிருக்கோன்னும்போது மாதம் ரூ. 500 அவங்களுக்கு பெருசாக இருக்காது. மாதம் ரூ. 1000 கொஞ்சம் ஒரு சிலருக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் ரூ. 500லேருந்து இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? இல்லைன்னா பணமாகவே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? ஜிஆர்டியில் சீட்டு போட்டிருந்தீங்கன்னா உங்கள் சீட்டை பாருங்கள். எப்படியும் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. இனிமேல் சீட்டு போடுறீங்கன்னா கோல்டுலேயே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப பெஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு லாபமாகவும் இருக்கும். நம்ம லாபத்தை தான் பார்க்கணும். சீட்டெல்லாம் போட ஆரம்பித்தோம்னா. இந்த ஸ்கீமை பற்றி இப்போ பார்க்கலாங்க. நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்க, இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு. அதுதாங்க இது. இங்கே பாருங்களேன், நீங்கள் ரூ. 10,000 மாதம் கட்டுறீங்கன்னா அன்றைக்கி கோல்டு ரேட் ரூ. 5,500 இருந்துச்சுன்னு நினச்சிக்கோங்களேன். உங்களுக்கு பாருங்கள், ஒரு கிராமும் 800 மில்லி ஒரு கிராமும் 82 மில்லியும் கொடுப்பாங்கங்க. இப்படி மில்லி கணக்குலேயே அதிகமாகிக்கிட்டே வருங்க. இதுவே கடைசியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மில்லி கணக்கில் அதிகமாகிறது குறைஞ்சது உங்களுக்கு 3லேருந்து 1/2 பவுன் கிட்ட வரும். அதனால் இதுவும் நமக்கு லாபம் தான். இதனால தான் சொல்கிறேன், கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கோல்டு சீட்டு போடும்போது கோல்டில் அவங்க வர வைக்கிறாங்களா இல்லை காசில் வர வைக்கிறாங்களான்னு பார்த்துக்கணும். காசில் வர வைக்கிறாங்கன்னா வேணான்னு சொல்லிடுங்க. இது வேண்டவே வேண்டாம். இது லாபமே நமக்கு கிடையாது. ஏன்னா இருக்கிற கோல்டு ரேட் அதிகமாகிட்டு தான் இருக்கும், கம்மியாகாது. இதே நீங்கள் கோல்டுலேயே இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரேட்டு என்ன தான் ஏறினாலும் அன்றைக்கி ரேட்டுக்கு உங்களுக்கு தங்கம் வந்து அலாட் பண்ணிடுவாங்க. இந்த தங்கத்தை அவங்க குறைக்கவும் முடியாது, எடுக்கவும் முடியாது. அதனால் இந்த தங்கத்தில் அலாட் பண்ணிடுவாங்க. அலாட் பண்ணதுனால இந்த தங்கம் நமக்கு தான்ற பட்சத்தில் நம்பிக்கையாக நம்ம அடுத்தடுத்த சீட் கட்டலாம். அதனால் நீங்கள் ஸ்கீம் போட போகிறீங்கன்னா கோல்டில் மட்டுமே அலாட் பண்ணுறதா பாருங்கள். அதுதான் நமக்கு பெனிஃபிட்டு. இங்கே பாருங்கள், அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள், எத்தனை கிராம்ஸ் உங்களுக்கு ஆட் ஆகிக்கிட்டே இருக்குன்னு. 10,000 சீட்டு போட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், 3 பவுனுக்கு குறைஞ்சது உங்களுக்கு 3 பவுனுக்கிட்டேயே வந்துருச்சு. இது 10,000 இது பண்ணிங்கன்னா ஒரு 3 பவுனுக்கிட்ட குறைஞ்சபட்சம் வர்ற மாதிரி அவங்க காமிச்சிருக்காங்க. மினிமம் பார்த்தாலும் 2 சவரன் கிட்ட வந்துருச்சுங்க. 19 கிராமு 52 மில்லின்ற கணக்குக்கு வந்துருக்கு. இது குறைஞ்சது 2 சவரன் கிட்ட வந்துருச்சு. இது வந்து அன்றைக்கி அவங்க இந்த புக்லெட் கொடுக்கும்போது சொன்ன ரேட் வந்து 5,500. இன்றைக்கி வந்து நமக்கு கோல்டு ரேட் வந்து 6,750 கிட்ட போய்கிட்டு இருக்குது. குறைஞ்சது இந்த வருஷம் முடிவுக்குள்ளே எப்படினாலும் பார்த்தோம்னா 7,000 தொற்றும்.
அந்த அளவுக்கு இருக்குது கோல்டு ரேட்டு. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. அது கொஞ்சமாக இருந்தாலும் சரி, மாதம் ஒரு 1000 ருபீஸ்க்குனாலும் போட்டு விடுங்க கோல்டு சீட்டு. என்ன கம்மியாக கிடைக்கித வச்சு என்ன பண்ணுவோம் அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு காயின் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு டப்பாவில் சேர்த்து வச்சுக்கிட்டே வாங்க. ஒரு 8 கிராம் 10 கிராம்னு சேர்ந்தோன்னா ஒரு பக்கத்தில் உங்களுக்கு ஆசாரி இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கொடுத்து உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் செஞ்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஜிஆர்டியில் ஆனால் ஜிஆர்டியில் கொடுக்குறீங்கன்னா ஜிஆர்டியில் வாங்கின பொருள் பில்லு ரொம்ப மஸ்ட்டுங்க அவங்கள்ட்ட. பில்லு இல்லாமல் அவங்க எந்த பொருளையுமே அவங்க ரிட்டர்ன் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் ஜிஆர்டியில் நீங்கள் சீட்டு போட்டு கிராம் சேர்த்துருக்கீங்க, கோல்டு காயின் சேர்த்துருக்கீங்கன்னா அவங்க நீங்கள் இப்போ பழைய நகை ஏதாவது அவங்கள்ட்ட கொடுத்துட்டு புது நகை வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பில் கவுண்டரில் பாருங்கள் ஒரு ஓரத்தில் உங்களுக்கு வச்சுருப்பாங்க. பில்லு இல்லாமல் நாங்கள் எந்த நகையும் ரிட்டர்ன் எடுத்துக்க மாட்டோம், அதுவும் காசாக கொடுக்கவும் மாட்டோம். நீங்கள் டிசைன்ஸ் வேணால் பார்த்து நகை எடுத்துக்கலான்ற மாதிரி போட்டிருப்பாங்க. நீங்கள் வேணால் அடுத்த தடவை நீங்கள் ஏதாவது பழைய நகையை போட்டு புது நகை எடுக்கிறீங்கன்னா அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இது வச்சுருப்பாங்க. நிச்சயமாக பாருங்கள். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கோல்டு நீங்கள் காயினாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பில்லு மஸ்ட்டாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா மற்ற நகையாக இருந்தால் கூட ஒரு வருஷம் ஒரு 6 மாதம் வச்சு நம்ம தொலைச்சிடலாம். ஏன்னா நகையை எடுத்துகிட்டு வந்துட்டோம். அந்த ஒரு வருஷம் கூட ஏன் வச்சுருக்க சொல்கிறேன்னா, திடீர்னு நம்ம வாங்கின நகையில் கல் நகை வாங்கியிருந்தோம்னா கல் போயிடுச்சுனாலோ, இல்லை வாங்கின நகையில் ஏதாவது விரிசல் விட்டுருந்துச்சுனாலும் நம்ம பார்க்காம கூட ஒரு சில கடைகளில் கொடுத்துருவாங்க, வாங்கிட்டு வந்துடுவோம். அப்படின்ற பட்சத்தில் பில்லு இருந்தால் தான் அவங்க ரிட்டர்ன் எடுத்துப்பாங்க, புது நகையை கொடுப்பாங்க. அதனால் ஒரு நகை எடுத்திங்கன்னா மினிமம் 1 வருஷம் பில்லை சேஃப்டியாக வீட்டில் வச்சுருங்க. 1 வருஷம் கழிச்சு மிஸ் ஆனால் கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா மோஸ்ட்லி நம்ம அந்த நகையை யூஸ் பண்ணிட்டோம், நமக்கு அதை பற்றி நல்லா தெரிஞ்சிச்சு, நல்ல நகை தெரிஞ்சிச்சுன்ற பட்சத்தில் அதை மிஸ் பண்ணுறது பிரச்சனை இல்லை. 1 வருஷமாவது நகைக்குள்ளே பில்லை பத்திரமா வச்சுக்கோங்க. அதேமாதிரி கோல்டு காயின் வாங்கின பில்லு நீங்கள் 10 தடவை சீட்டு போட்டு ஒரு 10 கிராம் வாங்கியிருந்தாலும் சரி, 10 பில்லு பத்திரமா வச்சுக்கோங்க. ஒரு ஓரமாக பேப்பரில் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு பீரோவில் ஒரு ஓரமாக வச்சுருங்க. ஏன்னா திருப்பி நீங்கள் ஒரு முழுசாக 1 பவுனு இல்லை ஒரு 2 பவுன் எடுக்க போகும்போது அந்த காயினை ரிட்டர்ன் பண்ணும்போது பில்லு கேட்பாங்க. நீங்கள் பில்லை கொடுத்தா தான் அந்த காயினை ரிட்டர்ன் எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவையான டிசைன்ஸ் நகையை எடுக்க முடியும். இல்லைன்னா அந்த காயினை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் ஆசாரி கையில் கொடுத்து செய்யணும், இல்லைன்னா உங்களுக்கு ஜிஆர்டிலேயே நீங்கள் நகை எடுக்கிறீங்கன்னா பில்லு மஸ்ட்டு. அதனால் பில்லை ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க, தொலைக்காமல் கொள்ளாமல். அதேமாதிரி நீங்கள் சீட்டு போடுறீங்கன்னா இந்த 2 ஸ்கீமில் என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சும் நான் போட்டிருக்கிறதுலையும் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. கோல்டில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். காசில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லெஸ் ஆகும் உங்களுக்கு. ஏன்னா எப்படி செய்கூலி சேதாரன்றதில் இப்போ இதுலேயுமே நம்ம 18% கீழே இருந்து நம்ம நகை எடுத்தோம்னா பிரச்சனை இல்லை. 18%க்கு மேலே இருக்க டிசைன்ஸ் நகை ஏதாவது பார்த்தோம், ஆன்டிக் பார்த்தோம்னா அதுக்கு ஒரு செய்கூலி சேதாரம் கட்டி தான் ஆகணும். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கோல்டு இந்த கிராம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். காசில் இன்வெஸ்ட் பண்ணி நகையை சீட்டு போடாதீங்க, அது நமக்கு லாபமே கிடையாதுங்க. கோல்டில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அதுதான் லாபம். இப்போ முக்கால்வாசி கடை இந்த ஸ்கீமையும் எடுத்துட்டாங்க, ஒரு சில கடைகளில் தான் இருக்குது. ஏன்னா இது வந்து மக்களுக்கு தான் லாபம், நமக்கு கடைக்கு லாபம் இல்லைன்றதுனால இந்த மாதிரி எடுத்துட்டாங்க. ஃபுல்லாகவே காசாக வர வைக்கிறது மட்டும் தான் மோஸ்ட்லி இருக்க கடைகளில் இருக்குது. இந்த மாதிரி 1-2 கடையில் தான் கிராம்ஸ்லேயும் வர வைக்கிறாங்க. இந்த கடைகளில் மட்டும் போய் நீங்கள் கிராம்ஸில் வர வச்சுக்கோங்க. இல்லை உங்கள் பக்கத்தில் உங்களுக்கு நியாயமான கடைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்கக்கிட்டே கேளுங்க, காசாக வர வைப்பீங்களா கோல்டாக வர வைப்பீங்களான்னு. கோல்டில் தாங்க வர வைப்போம்னா அதில் மட்டும் போடுங்க, அதுதான் நமக்கு ரொம்ப லாபங்க.